விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. பாவத்தை வெறுக்கும் மனித தேவை, ஆவியின் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவத்தை வெறுக்கும் மனித தேவை, ஆவியின் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்த தேவை. பாவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்த தேவை. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. அர்ப்பணம் தூயனை என்னை அழைத்தே, கற்பனையாயினும் ஏற்றுக்கொள்ளும். அர்ப்பணம் தூயனை என்னை அழைத்தே, அர்ப்பணையாயினும் ஏற்றுக்கொள்ளும். அறுவடை பணியை கர்த்துடன் செய்ய தருவீரன் என்னை ஏற்றுக்கொள்ளும். அறுவடை பணியை கர்த்துடன் செய்ய தருவீரன் என்னை ஏற்றுக்கொள்ளும். விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கிறோம்.
ஹெவன் டிவி மூலம் இந்த செய்திகளை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவகுமாரனாகிய இயேசுவே, உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். பிதாவின் ஆவியானவரே, நீர் பேசுகிறவர். இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளும்படி வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் நித்திய ஜீவனாய் இருக்கிறபடியால் மகிமை. உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, ஆத்தும ரட்சிப்பை சுதந்திரிப்பார்களாக. அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. உமக்கே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பிலிப்பி சபைக்கு இந்த வார்த்தையை எழுதுகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான குறைவுகள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணக்கூடிய குறைவுகள். ஆனால் உலக பிரகாரமாக நமக்கு இருக்கக்கூடிய குறைவுகளில் நாம் அதிகமான கவனத்தை செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே குறைவுகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த குறைவை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். பணம் இருந்தால் போதும், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால பணம் இருந்தால் நம்ம காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம சாதிக்க முடியும் என்று நம்ம அது மேலே நம்ம முழு கவனத்தை செலுத்துகிறோம். அதற்காக பிரயாசப்படுறோம், அக்கறைப்படுறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே 2 விதமான குறைவுகள் உண்டு. ஒன்று பூமிக்குரிய வாழ்வில் காணக்கூடிய குறைவுகள், கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆவிக்குரிய வாழ்வில் காணக்கூடிய குறைவுகள். ஆனால் நாம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ளுவது இந்த பூமிக்குரிய குறைவுகள் தான் நம்முடைய மனதில் எப்பயும் காணப்படுகிறது. வேதத்திலே பார்க்கிறோம், குறைவுகள் எல்லாம், நம்முடைய குறைவை எல்லாம் அப்படின்னா ஒரே குறைகள் அல்ல, பலவிதமான குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று இந்த இடத்திலே ஆவியானவர் எழுதுகிறதை பார்க்கிறோம் பவுலை கொண்டு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு நிறைவான தேவன். அவரிடத்தில் குறைவு என்பது இல்லை. அந்த நிறைவுள்ள தேவன் தான் நம்முடைய வாழ்விலே இருக்கிற குறைவுகளை எல்லாம் நிச்சயமா நிவர்த்தி பண்ண முடியும். நம்முடைய கர்த்தரை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1 அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தால், சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. வாசிங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கு. ஆம், சகல பரிபூரணமும் ஒன்றுமே அவரிடத்துல குறைவா இல்லை. பரிபூரணம் என்றாலே
பரிபூரணமான ஒரு நிறைவு. சகலமும் ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லாமே அவரிடத்துல சம்பூரணமாய் நிறைவாய் இருக்கிறது. அவர் ஒருவர் தான் மனுமக்களாகிய நம்முடைய வாழ்விலே காணக்கூடிய குறைவுகளை நிவர்த்தி செய்ய முடியும். அது மாத்திரம் அல்ல, வேதத்திலே எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனத்துல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபைக்கு தலையான கிறிஸ்து இயேசு என்று எழுதப்பட்டிருக்கும். வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அவர் எல்லாத்தையும் எல்லாத்தாலும் நிரப்புவார். அப்படி ஒரு நிறைவுள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது அவர் நிறைவோடு வந்தார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக வந்தார். அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். எரேமியா சொல்லுவார். எரேமியா 23 அதிகாரம் 24வது வசனத்துல அவர் சொல்லுவார். 23 24 எரேமியா, நான் வானத்தையும் பூமியையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று. வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். அவரோட கண்ணுக்கு மறைவா எங்க முழுசும் வாசிமா. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று வானத்தையும் பூமியையும் அப்படியே நிரப்புகிற ஒரு நிறைவான தெய்வம். அப்ப அவரோட கண்களுக்கு எப்படி மறைஞ்சு போக முடியும்? அவருக்கு மறைவா நம்ம எங்க போய் ஒளிந்து கொள்ள முடியும்? அவ்வளவு நிறைவுள்ள தேவன். அப்படி ஒருத்தனும் மறைந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு நிறைவான தேவன். அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், பாதாளத்துல நான் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். 139 சங்கீதம் வசனம் எத்தனை? 7 8 பாருங்க. 7 நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். நிறைவுள்ள தேவன். அவர் நிறைவானவர். வானத்தையும் பூமியையும் அப்படியே நிரப்புகிறவர். சகல பரிபூர்ணமும் அவரிடத்திலே நிறைவாய் இருக்கிறது. அந்த தேவன் தான் நம்முடைய குறைவுகளை நிவர்த்தி பண்ண முடியும். ஆகவே என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு நிறைவை தருவேன் என்கிறார். பூமிக்குரிய தேவைகளும் சரி, ஆவிக்குரிய தேவைகளும் சரி. ஆனால் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய ஜீவியத்தின் தேவைகள் மீது நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா காலம் ரொம்பவே மாறி போச்சு. என்ன நடக்கும், ஏது நடக்கும், மனுஷகுமாரன் எப்போ வெளிப்படுவார் என்றெல்லாம் நம்மால் சொல்ல முடியாது. ஆகவே இந்த பூமிக்குரிய குறைபாடுகளை பார்த்து அதை நிவர்த்தி பண்ணணும் என்பதற்காகப்பட்ட பிரயாசங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகம். ஆகவே ஆவிக்குரிய வாழ்வை பிள்ளைங்க பாடின மாதிரி எருசலேமை கட்டி எழுப்ப வேண்டும். பழுதாய் போன ஒவ்வொரு இடங்களையும் கட்டி எழுப்ப வேண்டும். நம்ம தான் எருசலேம். நம்முடைய வாழ்விலே காணக்கூடிய பழுதுகள் எந்தெந்த இடத்துல, ஆவிக்குரிய வாழ்விலே நம்ம இடத்துல காணக்கூடிய பழுதுகள் எதுவோ அதையெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் அவரை சந்திக்க தகுதி உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்வு கட்டி எழுப்பப்பட வேண்டும். பூமிக்குரிய வாழ்வில் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ காரியம் செய்திருக்கிறார், இப்பயும் செய்கிறார். ஆகவே குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் நம்முடைய தேவன். பூமிக்குரிய குறைவு வேதத்தில் இடம் பெற்றி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு முதலா செய்த முதலாம் அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டில். அங்கே ஒரு குறைவு, அது பூமிக்குரிய ஒரு குறைவு என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம் 3 முதல்ல 3வது வசனம் வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது
குறைவு. கல்யாணி வீட்டில் ஒரு குறைவு, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. இது பூமிக்குரிய வாழ்விலே மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு குறைபாடு, குறைஞ்சு போச்சு. நமக்கு தெரியும் இந்த அற்புதம். கர்த்தர் அந்த கல்யாண வீட்டிலே அந்த குறைவை எப்படி நிறைவாக்கினார்? அங்கே கச்சாடிகள், வெறுமையான கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. வாசிங்க 6, 7. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் மொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். போதும். அந்த கல்யாண வீட்டுல கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு, அந்த முதலாம் அற்புதம் நடப்பதற்கு இந்த எம்டியான கச்சாடி இல்லாம இருந்திருந்தா முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. கச்சாடி எம்டியா இருந்தது, காலியான ஒரு கச்சாடி. அதுல தண்ணீரை நிரப்ப சொன்னாரு. அதுதான் அங்கே அற்புதம் நிகழ்ந்தது. இன்றைக்கு நம்முடைய உள்ளமாகிய அந்த கச்சாடி, கல்லான இருதயம், இன்றைக்கு இந்த இருதயத்துல நம்ம எவ்வளோ காரியங்களை அடைச்சு ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்விலே குறைவுகளிலே ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது அதிசயத்தை பார்க்க முடியவில்லை. அங்கே ஒரு காலியான கச்சாடி இருந்தது. கர்த்தர் அந்த எம்டியான இதுல தண்ணி ஊத்த சொன்னார். தண்ணி ஊத்த சொன்னார். அந்த தண்ணி தான் திராட்சை ரசமாய் மாறினது. அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், குறைவுகளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தேவைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பூமிக்குரிய தேவைகள் அநேகம் உண்டு, ஆவிக்குரிய தேவைகள் அநேகம் உண்டு. நம்முடைய இருதயம் நிறைஞ்சிருக்க கூடாது. நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்க வேண்டும். பாரங்களால், உலக கவலைகளால், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சையினால், இன்னும் ஆகாரத்தினால், பல ஆசை இச்சைகளை உள்ளுக்குள்ள அப்படி நிரப்பி ஏற்கனவே இருதயம் ரொம்ப ஃபில்லப்பா இருக்குது. அதிசயம் நிகழ அங்க தண்ணி ஊத்துறதுக்கு இடமே இல்லை. அங்கே இடம் இருந்தாதான் தண்ணி ஊற்ற முடியும். அந்த தண்ணி ஊற்றப்பட்டாதான் அது ஆவியானவருடைய அனுகிரகம், அதிசயங்களை பார்க்க முடியும், அற்புதங்களை பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய இருதயமோ இந்நாட்களிலே எப்படி இருக்குது? ஆண்டவராக இயேசு சொன்ன லூகாஸ் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்கள் இருதயங்களில் பெரும் திண்டி, அதுதான் ஒரு பெரிய கவலை, சாப்பாடு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதுதான். எகிப்திலே புசித்த இறைச்சி, கடல் மச்சங்கள், காய்கறிகள், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், கீரை, இதை நினைச்சு ரொம்ப ஏங்குனாங்க. பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் இருதயம் ரொம்ப பாரப்படுது. ஆத்துமாவை குறித்து கவலை இல்லை. ஆண்டவர் வெளிப்பட போகிறார், நாம் அவரை சந்திக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். அதற்கு நமக்கு என்ன தேவை, நம்ம அதில் எப்படி குறைப்பட்டு இருக்கிறோம் என்பதையெல்லாம் சிந்திக்க நேரமே இல்லை. இப்படிப்பட்ட உலக பாரங்களால் நம்முடைய இருதயம் அப்படி நிறைந்திருக்கிறது. ஆகவே நிறைவான கச்சாடியில தண்ணியை ஊற்ற முடியாது. தண்ணி ஊற்றப்படாவிட்டால் அதிசயம் நிகழ போறது கிடையாது. அப்படிதான் நம்ம அநேகர் ஆண்டவருடைய வல்லமையான செயல்களை பார்க்க முடியாம நம்ம தவிக்கிறோம். ஆகவே அந்த கச்சாடிகளை தண்ணீர் நிரப்பப்பட்டது, அது திராட்சை ரசமாய் மாறினது. எல்லாரும் கடைசியா சாப்பிட்டவங்க மணவாளனை கூப்பிட்டு எல்லாரும் முதல்ல ரொம்ப டேஸ்டானதை கொடுப்பாங்க, அப்புறம் கடைசியாக போக போக ருசி இல்லாததை கொடுப்பாங்க. ஆனால் ருசியான திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று ஆச்சரியப்பட்டு மனதும் நிறைந்தது. கல்யாண வீட்டில் வயிறும் நிறைந்தது, மனதும் நிறைந்தது. குறைவு நிறைவானது. இன்னும் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். பூமிக்குரிய ஒரு குறைவு, அதை எப்படி கர்த்தர் நிவர்த்தி பண்றாரு? ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம் ரொம்ப பரிதாபமாக போயிருச்சு. அவர் ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசி, ரொம்ப கடன் வாங்கிட்டார்.
ஊழியக்காரங்க கடனே படக்கூடாது, இருந்தால் அனுபவிக்கணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். ஆனால் இந்த ஊழியக்காரர் அப்படியே சுற்றிலும் கடன் வாங்கி வச்சுட்டு மரிச்சு போயிட்டார். மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைங்களை கடன் வாங்கினவர்கள் அடிமைகளாய் அழைத்து செல்ல வந்துட்டாங்க. கணவரையும் இழந்து பிள்ளைகளையும் இழந்து இப்போ ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு நேரிடுகிறது. ஆகவே எலிசாவிடத்திலே வந்து முறையிட்டாள். இந்த விவரத்தை சொல்லுறா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் இருந்து பாருங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். ரொம்ப பரிதாபம். எலிசா என்ன சொன்னாரு? இவள் தன்னுடைய பிரச்சனையை சொன்ன போது, சரி உன் வீட்டில் என்ன இருக்கு, உன்னிடத்துல என்ன இருக்கு? எண்ணெய் தான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது இருந்தாலே போதும். ஆவியானவருடைய அனுகிரகம் ஒன்றும் இல்லை, எண்ணெய் மாத்திரம் இருக்குது. அப்படியானால் உன் வீட்டில் இருக்கிற பாத்திரங்களையெல்லாம் எடுத்து வை, பக்கத்து வீட்டில் இருக்கிற பாத்திரங்களையெல்லாம் வாங்கி வச்சு உன் பிள்ளைகளையும் வீட்டுக்குள்ளே வச்சு வீட்டை பூட்டி நீ அந்த எண்ணெயை பாத்திரங்கள்லாம் ஊற்று. பாத்திரம் எல்லாம் நிரம்பி இனி பாத்திரமே இல்லை. பக்கத்து வீட்டில் வாங்கின பாத்திரங்கள் கூட நிறைஞ்சிருச்சு. திரும்ப வந்து சொல்லுகிற அந்த பெண், ஆண்டவனே நீங்கள் சொன்னபடி செய்தேன், எல்லா பாத்திரமும் நிறைந்திருக்கிறது. அப்போ எலிசா சொன்னார், அப்படியானால் அந்த எண்ணெயை கொண்டு போய் விற்று கடனை நீ அடைச்சு மீதி வரக்கூடிய பணத்தில் நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் செய்யுங்கள். அந்த குறைவு, பூமிக்குரிய குறைவு அப்படியே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், மகிமையிலே நிறைவாக்குவார். தம்முடைய ஐஸ்வரியத்தின் படியே நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அது பூமிக்குரிய குறைவாக இருந்தாலும் சரிதான், ஆவிக்குரிய குறைவுகளாக இருந்தாலும் சரிதான். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் மாத்திரம் அல்ல, ஒரு வெறுமையை கூட அவர் நிரப்புகிறவர். வெறுமையான ஒரு சூழ்நிலை, ஒன்றும் இல்லை, கையில் பணம் இல்லை, மனதில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, அனுபவிக்க ஒன்றும் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று இன்னைக்கு திகைக்கிற மனிதர்கள் எத்தனை வெறுமையான நிலைமையையும் கர்த்தர் அப்படியே நிரப்புகிறவர். குறைவுகளை மாத்திரம் அல்ல, வெறுமை ஒன்றுமே இல்லை, அதுக்கு பேர் தான் வெறுமை. அந்த வெறுமையையும் கர்த்தர் நிரப்புகிறவர். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எடுத்த எடுப்பிலேயே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பாருங்களேன் ஒரு சூழ்நிலைய. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒன்று காணா ஒரு கல்யாண வீட்டில் அதிசயம் நிகழ அந்த தண்ணி ரொம்ப முக்கியம். கச்சாடி காலியாக இருந்து தண்ணி நிரப்பப்பட்டது. அந்த தீர்க்கதரிசியின் குடும்பத்தில் இருந்த கடன் அடைக்கப்பட்டு பிள்ளைகள் மனைவி ஆசீர்வாதமாக வாழ்கிறதுக்கு எண்ணெய் இருந்தது. இதெல்லாம் ஆவியானவருடைய அனுகிரகம், கிருபை என்று சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம், உலகம் பூமி முழுவதும் வெறுமை, ஒன்றும் இல்லை, ஒழுங்கின்மை. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த வெறுமை எப்படி நிரப்பப்பட்டது? உலகம் முழுசும் பூமி முழுவதும் வெறுமை, ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வெறுமை எப்படி நிரப்பப்பட்டது? 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். பூமி முழுவதும் ஜலம்,
அது மேலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜலத்தினின்று ஜலம் அப்படின்னா மேலால இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே மேலே போக சொல்றார். கீழே இருக்கக்கூடிய ஜலத்தை திரும்ப ஒன்றா சேர்ந்துக்க சொல்லுவார். ஒன்றாய் இருந்த ஒரு ஜலம் இப்பொழுது ரெண்டா பிரியுது. பிரிவு என்பதே அது மனுஷனுக்கு ரொம்ப துக்கமான காரியம். பிரிவு, குடும்பத்தில் பிரிவு, சமுதாயத்தில் பிரிவு, சபைக்குள்ள பிரிவு, உடன் பிறப்புகளுக்குள்ள எங்கெங்கெல்லாம் பிரிவுகள் அப்படின்னு ஒன்று வருது. ஆனால் அது மனதுக்கு ஒரு வேதனை தான். குடும்பத்தில் ஒரு பிரிவு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு, பெற்றார் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரிவு என்றால் அது எத்தனை வேதனையான ஒரு காரியம். ஆனால் அதில் தான் இருக்குது ஆசீர்வாதம். அதை நம்ம சகிச்சுட்டு போயினா அதில் இருக்கிறது ஆசீர்வாதம். இங்கே பார்க்கிறோம், வெறுமை நிரப்பப்பட்டது. எப்படி நிரப்பப்பட்டது? அந்த ஜலத்தை மேலே போக சொன்னார். கீழே ஒரு ஜலம், மேலே ஒரு ஜலம், ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அந்த ஜலம் மேலே போன உடனேயே ஒரு பெரிய விசாலம் உண்டாகிறது, ஆகாய விரிவு. கீழே இருக்கிற ஜலத்தை ஒன்றா சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே சமுத்திரம் என்று அதுக்கு பெயரிட்டார். இப்போ வெட்டாந்தரை உண்டானது. பாருங்க, மூன்று பெரிய விசாலம், ஆகாய விரிவு என்ற ஒரு பெரிய விசாலம், வெட்டாந்தரை என்ற ஒரு பெரிய விசாலம், சமுத்திரம் என்ற ஒரு பெரிய விசாலம். வெட்டாந்தரையில் மண்ணு மாத்திரம்தான், சமுத்திரத்தில் தண்ணி மாத்திரம்தான், ஆகாயத்தில் மேகம் மாத்திரம்தான், வேற ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ ஒரு விசாலம் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம். தாவீது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை விசாலத்திலே கொண்டு போய் நிறுத்தினார் என்று அவன் சொல்லுவான். விசாலம் அப்படின்னு சந்தோஷமான ஒரு காரியம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடுத்தீர். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ஆம், நெருக்கத்தில் இருந்த எனக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விசாலம் கொடுக்கிறார். அது எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆகவே நெருக்கங்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் வரும்போது அதுவும் தேவன் நன்மைக்கு எதுவா மாற்றுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதும் போது 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லுவார். வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைதான். இந்த பிரிவு எவ்வளவு நன்மை தெரியுங்களா? இந்த ஜலம் ஒன்றாய் இருக்கும்போது ஒன்றும் இல்லை. தேவன் இந்த ஜலத்தினின்று ஜலம் பிரிய கடவுது என்று ஒரு பெரிய பிரிவை உண்டாக்கினார். அது எத்தனை ஆசீர்வாதம்! 3 பெரிய விசாலத்தை அங்கே பார்க்கிறோம். இப்ப விசாலத்தை கர்த்தர் என்ன பண்ணினாரு? நிரப்புகிறார். நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிட்டோம். அங்கே 3 பெரிய விசாலம். 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம இன்னும் கடைசி மட்டும் நம்ம வாசிக்கிட்டு போனோம். ஒரு 25 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிட்டு போனோம். ஆகாய விரிவை தேவன் எப்படி நிரப்பினார்? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளை எல்லாம் வானத்தில் வைத்தார். அப்படியே ஆகாய விரிவு ஃபில்லப் ஆயிருச்சு. சமுத்திரம் வெட்டாந்தரை புல் பூண்டு செடி கொடி மரங்கள், மனிதன் புசிப்பதற்குரிய கனிவர்க்கங்கள், தானிய வகைகள் எல்லாத்தையும் உண்டாக்கி, மிருக ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாத்தையும் படைத்தார். வெட்டாந்தரை எல்லாம் ஃபில்லப் ஆகி ஆகாயமும் நிறைந்தது. சமுத்திரம் வெறும் தண்ணி தான் இருந்துச்சு. சமுத்திரத்தை சகல ஜீவராசிகளை படைத்து பல மச்சங்களை உண்டாக்கினார். சமுத்திரம் நிறைஞ்சது. எப்படி பார்த்தீங்களா? வெறுமை என்பது எப்படி நிறைவானது! அங்கே பிரிவு வந்து
3 பெரிய விசாலம் வந்து அந்த விசாலத்தை ஆண்டவர் அப்படியே நிரப்புகிறார். இது இந்த வேதாகமத்தில் முதல் பேப்பர்லேயே, முதல் புத்தகத்தின் முதல் அத்தியாயத்திலேயே கொடுக்கப்பட்ட ஒன்று. வெறுமையை அவர் நிறைவாக்குகிறார், குறைவையும் அவர் நிறைவாக்குகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுகிறவர். நம்ம முதல்ல வாசித்தோம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிங்க இன்னொரு முறை. எபேசியர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை, அதற்கு அவர் தலை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்க ஏன் கலங்கணும், ஏன் கவலைப்படணும்? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு குறை இருக்குதே, குறைவுகள் வந்துருச்சே என்று சொல்லி கலங்கக்கூடாது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரே நம்முடைய இரட்சகர். இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையிலே குறைவையெல்லாம் நிறைவாக்குகிறவர். அது எந்த குறையா இருந்தாலும் சரி, எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறார். இன்னும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். என்னவா? இன்னொரு தடவை வாசிமா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தவர், எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இப்படி வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு போகலாம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு நிறைவான தேவன், நம்முடைய ஆத்தும இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நிறைவான ஒரு தேவன். ஆகவே நம்முடைய வாழ்வில் குறைவுகள் இருந்தா கலங்கக்கூடாது, கர்த்தரை பற்றி கொள்ளணும். நம்ம இருதயத்தை முற்றிலும் வெறுமையாக்கி அவரிடத்துல போகும்போது நம்ம இருதயத்தை நிரப்புவார். ஆனால் நம்ம கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், பிரச்சனைகள், பல வேதனைகளை உள்ளுக்கு வச்சு அடைச்சு இருதயம் வெடிக்கிற மாதிரி அது ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் விட்டுரும். ஆகவே அப்படியெல்லாம் வச்சுக்க கூடாது. கர்த்தர்கிட்ட ஒரு வெறுமையை, நம்முடைய உள்ளத்தை வெறுமையாக்கி அவரிடத்துல போகும்போது நம்முடைய வாழ்வில அதிசயங்களை பார்க்க முடியும், அற்புதங்களை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். அப்படி வேதத்தில் எத்தனை சான்றுகள், எத்தனை திருஷ்டாந்தங்கள் வேதத்திலே காணப்படுகிறது. ஆகவே பூமிக்குரிய குறைவுகள் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் பாருங்க பூமி எப்படி நிரப்பினார், வானத்தை எப்படி நிரப்பினார், சமுத்திரத்தை எப்படி நிரப்பினார். ஒன்றுமில்லாமல் வெறுமையாயிருந்த, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த ஒரு பூமிக்கு தேவன் எவ்வளோ நிறைவை தந்து இன்னைக்கு நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமிக்குரிய குறைபாடுகளை கர்த்தர் நமக்கு நிறைவாக்குவார். குறைவு எதில் இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் நம்ம குறைவுபட்டு இருந்தாலும் நிறைவை கொடுக்கிற கர்த்தர். அப்படியே ஆவிக்குரிய ஜீவியத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எதிலெல்லாம் குறைப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதும் போது, ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. 15:29. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுறார். ரோமர் பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு, சபைக்கு அவர் இந்த காரியத்தை எழுதுகிறார். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று. பாத்தீங்களா, அவர் சொன்னாரு, நான் உங்ககிட்ட வரும்போது எந்த ஒரு குறைபாடுகளோட, குறைவோட வரமாட்டேன். எல்லா ஆசீர்வாதங்கள்
நிறைவான ஆசீர்வாதத்தோடு நான் உங்களிடத்திலே வருவேன் அப்படின்னா இவர் ஹெலிகாப்டர்ல போய் இறங்கினாரா? பூரண ஆசீர்வாதம் தானே. சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நான் உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொன்னாரே. அப்போ இவர் தனியாக இவருக்கு ஒரு ஹெலிகாப்டரே இவர் வச்சுக்கலாம். ஹெலிகாப்டரில் போய் ரோமில் போய் இறங்கியிருக்கலாம். அப்படி எதுவும் போனாரா? பாவம், அவர் எப்படி போனாரோ தெரில. எதில் பிரயாணம் பண்ணி எப்படி போனாரோ, கப்பல் யாத்திரை அவருக்கு அதிகமாக இருந்துச்சு. எப்படி யாத்திரை பண்ணி ரோமுக்கு சென்றாரோ தெரியாது. இங்கே பார்க்கிறோம், இது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். அருமையானவர்களே, நமக்கு இது தேவை. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவ்வளத்தையும் நம்ம கேட்டு வாங்கலாம், பெற்றுக்கொள்ளலாம், அனுபவிக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் கர்த்தர் வெளிப்படும் நாளில் நமக்கு பயனற்றது. கர்த்தர் அதை கேட்க போறது கிடையாது. கர்த்தர் வெளிப்படும் நாளிலே நாம் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்குரிய ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தாதான் நாம் அவரை பார்க்க முடியும். அவரும் நம்மளை பார்ப்பார். ஆகவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதிலேயே கவனத்தை செலுத்தணும். ஆனால் இன்றைக்கு இருந்த ஆசீர்வாதமும் குறைஞ்சி போச்சு. ஏன்னா ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது, ஆராதனைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஆகவே இருந்த விசுவாசம், ஒரு எழுப்புதல், ஒரு விழிப்பு, ஒரு ஜாக்கிரதை, ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம், பரிசுத்தம், இதெல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் இருந்து நம்ம ஆராதிக்கிறோம். துவக்கத்தில் மார்ச், ஏப்ரல் அந்த மாதங்களில் நமக்கு ஒரு மனதில் ஒரு எழுப்புதல் இருந்தது. சீக்கிரம் ஆலயம் திறந்துடணும். இப்போ இதில் அப்படியே பழகிட்டோம். சாத்தான் கொடுக்குற ஒரு ட்ரைனிங் அப்படியே அந்த ப்ராக்டிஸில் போகுது. இதுதான் இப்போ நல்லா இருக்குது. வீட்டிலேயே உக்காந்துக்கலாம். இப்போ டிவி ஆன் பண்ணினா ஹெவன் டிவியில் பார்த்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும். அதனால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே லஞ்சு டைம். ஆகவே லஞ்சு ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், அதையும் நம்ம பார்த்துக்கலாம். பயத்தோடு பக்தியோடு பார்க்க முடியாது. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாது. யூடியூப்பில் பார்க்கலாம், அதுலேயும் உட்காந்து பார்க்கலாம், படுத்துக்கிட்டு பார்க்கலாம், உட்காந்துக்கிட்டு பார்க்கலாம், நடந்துக்கிட்டு பார்க்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு இப்போ எல்லாம் நிறைய வசதிகள் உண்டு வீட்டிலேயே இருந்தாலும். ஆனால் அதை எப்படி பார்க்குறோம்? பயத்தோடும் பக்தியோடும் நாம் ஆராதனை செய்ய வேண்டியவர்கள், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டியவர்கள், நாம் புத்தியுள்ள ஆராதனையை ஏறெடுக்க வேண்டியவர்கள். சாத்தான் பார்த்தான், ஓ பார்த்தா கர்த்தர் வெளிப்படும் போது இவங்க அத்தனை பேரும் போயிடுவாங்க, அப்புறம் நம்மளோட கம்பெனி நஷ்டமாக போயிடும், நம்மளுக்கு ஆள் சேர்க்க முடியாது. ஆகவே ஆள் சேர்ப்பதற்காக, அவன் பக்கம் ஜனங்களை வசப்படுத்துவதற்காக சபைக்குள்ளே தான் இப்போ கையை வச்சிருக்கான். ஆகவே ஆலயங்கள் பூட்டப்பட்டு, ஆராதனைகள் நிறுத்தப்பட்டு, இன்றைக்கு விசாரித்து பார்த்தா துவக்கத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தோம். ஆனால் போக போக இப்போது பரிசுத்தம் இல்லை, விசுவாசம் இல்லை, எழுப்புதல் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை உக்காந்து ஜெபமே பண்ண முடியல அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க விசுவாசிகள். ஏன்னா கணவர் ரட்சிக்கப்படாதவர், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்கள். அதன் மத்தியில் ஒரு மனைவி உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையுள்ள அந்த டைமை எப்படி செலவு பண்ண முடியும்? முடியல. அவரவர் இஷ்டத்துக்கு ப்ரே பண்ணுறோம். ஒரு விசுவாச குடும்பம் சொல்லுது, நாங்கள் அவரவர் தனித்தனியாக அப்படி ப்ரே பண்ணி அப்படி முடிச்சுக்கிடுவோம். ஏன் ஒன்றா உட்காந்து ப்ரே பண்ணி 2-3 பாட்டு பாடி பைபிள் படித்து அதை டிஸ்கஸ் பண்ணி ப்ரே பண்ணலாமே? அப்படி ஒன்றா சேரவே மாட்டாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. சாத்தானுடைய ஒரு வஞ்சகமான ஒரு வலைக்குள்ள இன்றைக்கு கிறிஸ்தவம் அகப்பட்டு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார் என்று வேதத்தில் எவ்வளவு வசனங்கள் இருக்குது. அதை எத்தனையோ தேவ ஊழியர்கள் சொல்லி அதை எச்சரித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் வெளிப்பட போகிறார், இது கடைசி காலம், ஆண்டவர் வெளிப்பட போகிறார், இனி காலம் செல்லாது, சாத்தானுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு கூட இந்த பூமியிலே இறங்கி இருக்கிறான் என்று எல்லா ஊழியர்களும் சொல்லறாங்க. ஆம், அப்படிதான் கர்த்தர் வெளிப்பட தான் போறார். கர்த்தர் வரப்போகிறார். அப்பொழுது கர்த்தர் நம்மை பார்க்க வேண்டும்,
நாம் அவரை பார்க்க வேண்டும். 2 காரியம் இருக்குது. கர்த்தர் வெளிப்படும் போது அவர் நம்மை பார்ப்பார், நாம் அவரை பார்ப்போம். அவர் நம்மை பார்க்கும் பொழுது நம்மிடத்துல 2 காரியம் இருக்கணும். நாம் அவரை பார்க்கும் பொழுது நம்ம கிட்ட 2 காரியம் இருக்கணும். டோட்டலா நம்ம கிட்ட ஒரு 4 காரியம் இருக்கணும். அவர் நம்மை பார்க்கும் பொழுது, ஆகவே கர்த்தர் வருகிறார் என்று நம்ம கேள்விப்படுறோம். இந்த 4 காரியத்தை குறித்து நம்ம இனிமே சிந்திக்க நேரம் இல்லாம அதை பற்றி நம்ம யோசிக்காம இருக்கிறோம். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42வது வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வருகிறார். 44வது வசனம் வாசிமா. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நம்ம நினைக்கிறோம், என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் வருவார், நம்ம அவரை சந்திக்கணும், அந்த நினைவெல்லாம் இல்லை. அது வசனத்தை கேட்குற டைமுக்கு தான். அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம நினைவுகள் எல்லாம் உலக பிரகாரமா நம்முடைய தேவைகள், நம்முடைய குறைபாடுகள் நிவிர்த்தி ஆவதற்கு என்ன வழிகள், என்ன வாசல்கள் என்று அதை தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து நம்ம கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். நினையாத நேரம், எப்போ நம்ம நினைப்பே இல்லாமல் கர்த்தரையே நினைக்காம அவருடைய வருகையவே சிந்திக்காம இருக்கிறோமோ, நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வெளிப்படுவார். ஆகவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் வருவார் என்று வேதம் எத்தனை இடத்துல தெளிவா சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனம், 25-13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால், அறியாம இருக்கிறபடியால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு தெரியாது அவர் எப்ப வராரு, எந்த நாளில் எந்த நாளிகையில் வெளிப்படுவார் என்பது அறிவிக்கப்படாத காரியம். அவருக்கும் அது தெரியாது, பிதா ஒருவருக்கே. இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அந்த வாசஸ்தலத்துல ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் வருவேன் சொன்னார். அங்க ஆயத்தம் பண்ணின உடனே வருவேன், நான் வந்து உங்களை என்கிட்ட கூட்டி சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த நாட்களிலே 33.5 வருடம் வாழ்ந்து 3.5 வருடம் அவருடைய ஊழியம் நிறைவடைந்து அவர் மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போக போறார். அன்றைக்கு சீசர்களோடு அந்த ஒலிவ மர சாரலிலே பெத்தானியா கிராமத்தில் அந்த இடத்துல சீசர்களோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9 பாருங்க. அவர் சீசர்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் போது இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சீசர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே இயேசு அப்படியே போறார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வெள்ளுடை தரித்து 2 தேவ தூதர்கள் அவங்கள பார்த்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன? எப்படி இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார். வாசிங்க. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார். மேகத்தோடு கூட மறுபடியும் வருவார். கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல, கடைசி அதிகாரம் கடைசி வசனம், முந்தின வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சீக்கிரத்தில் வருவேன் அப்படி சொல்லியே எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போயிருச்சு. ஆகவே கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தோன்றி, வருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் எங்கே? அது இன்னும் நடுக்கலையே. உலகம் உண்டானது முதல் எல்லாம் அப்படி அப்படியே தானே இருக்குது, எந்த ஒரு மாற்றம் இல்லையே.
அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு தான் பேதுரு சொன்னாரு, வாக்குத்தத்தம் உண்மை, அது அப்படியே நிறைவேறும், நடந்தே தீரும். அவர் தாமதம் செய்கிறார் என்றால் எல்லாருமே மனம் திரும்பணும், எல்லாருமே ரட்சிப்பை பெறணும், எல்லாரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறணும், எல்லாரும் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது அவரை பார்க்கத்தக்கதான தகுதியை அடைய வேண்டும். அதற்காக தான் அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னார். இப்படி வேதத்தில் ஆங்காங்கே மனுஷகுமாரன் வரப்போகிறார் வரப்போகிறார் வெளிப்பட போகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் வெளிப்படும் போது நம்மளை பார்ப்பார். நம்மை பார்க்கும் பொழுது நம்மை எப்படிப்பட்டவர்களாய் பார்க்க கூடாது, அவர் நம்மை பார்க்கும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், எந்த தோற்றத்தில் நம்மளை பார்க்க கூடாது. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35 கடைசி மட்டும் வாசிங்க. மார்க்கு, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். வீட்டெஜமான் எப்ப வேணாலும் வரலாம், ஆனா எப்ப வருவார் என்று வீட்டெஜமான் வரக்கூடிய வேலை தெரியாததினால் நீங்க விழித்திருங்க. அடுத்த வசனம், நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து அந்த எஜமான் வந்து தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்க கூடாது. ஆம், ஆண்டவராக இயேசு வரும்போது நம்ம தூங்குறவங்களா இருக்க கூடாது. அப்படின்னா கண்ணை மூடி தூங்கக்கூடாதுன்னு அர்த்தமா? தூங்குகிறது அசதி, சோர்வு, சோம்பல், நிர்விசாரம், ஒரு குளிந்து போன ஒரு ஜீவியம், ஒரு வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், ஒன்று இருந்தா அனலா இரு, இல்லைன்னா கம்ப்ளீட்டா போயிரு, குளிராயிரு. இது அதுல 50 இதுல 50, அங்க ஒரு காலு இங்க ஒரு காலு, வெது வெதுப்பா இருந்தா என் வாயினின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னார். ஆகவே நாம் அசதி உள்ளவர்களாய், விழிப்புணர்வு அற்றவர்களாய், ஜாக்கிரதை இல்லாதவர்களாய், அவருக்கென்று நாம் காத்திருக்க கூடியவர்களாய் இராமல் போனால், அப்படி நம்ம இருக்கக்கூடாதான். தூங்குகிறவர்களாக அவர் பார்த்துடக்கூடாது. பின்ன நம்ம விழித்திருக்கக்கூடியவர்களாக தான் அவர் நம்மளை பார்க்க வேண்டுமா. எஜமான் வரும் பொழுது விழித்திருப்பவர்களாக காணப்படக்கூடிய ஊழியக்காரரே பாக்கியவான்கள். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம் பாருங்க. 37, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் வரும்போது நம்ம ஜாக்கிரதையா அவருடைய வரவுக்காக நம்ம எதிர்பார்த்து, எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது அவர் எப்பொழுது வருவார், உடனே நம்ம கதவை திறக்கணுமே என்று ஆவலோடு காத்திருக்கிற ஒரு ஊழியக்காரனை போல இருங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் வரும்போது விழித்திருக்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் தான் பாக்கியவான். தூங்குகிறவர்களாக அவர் பார்க்க கூடாதான். அவர் வெளிப்படும் போது நம்ம தூங்கிட்டு இருக்கிற கூடாது, இந்த காரியத்தை பார்க்க கூடாது. விழித்திருப்பவர்களாய் அவர் காண வேண்டும். ஆம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும், ஜாக்கிரதை வேண்டும், எச்சரிக்கையா வாழணும். உலக காரியங்களை மனதில் வச்சு உலக கவலைகளையே நம்ம எண்ணி ஆத்துமாவை நஷ்டப்படுத்தக்கூடாது. நம்முடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். இது ஒரு 80 வருட வாழ்க்கை, 70 வருட வாழ்க்கை, ஆனால் நித்தியமான வாழ்க்கை நமக்கு மேலே இருக்குது. ஆகவே ஆவிக்குரிய குறைபாடுகளை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். இந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம கவனத்தை செலுத்தணும். ஆகவே விழித்திருப்பவர்களாய் காண ஒன்று விழிப்பு. அவர் வரும்போது நாம் விழித்தவர்களாய், அதாவது ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அவருக்கென்று காத்திருக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவது ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னொன்று, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இரண்டாவது, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை அவரால் பார்க்க முடியுமா என்று ஒரு கேள்வி. மனுஷகுமாரன் வெளிப்படும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ
அவர் பார்த்தாகணும். நம்மிடத்திலே விழிப்பையும் விசுவாசத்தையும் அவர் பார்க்க வேண்டும். ஆனா பூமியில இருக்காது. இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற விசுவாசமும் குறைஞ்சு போச்சு. ஆலயத்திலே வந்து அமர்ந்து ஆராதனை செய்து பயபக்தியோடு நம்ம தொழுது கொண்டு போன காலத்தில் இருந்த விசுவாசம் இந்த லாக்டவுன் பீரியட்ல இல்லை. விசுவாசம் எப்படி இருக்குது என்று விசுவாசிகளை கேட்டால் விசுவாசிகள் என்று சொல்லத்தக்க அளவில் இல்லைன்னு தான் சொல்றாங்க. விசுவாசம் குன்றி போயிருச்சு. சாத்தானுடைய ஒரு தந்திரம், சாத்தானுடைய வஞ்சகம், விழிப்பும் விசுவாசமும் ஜனங்களை விட்டு குறைந்து போய்கிட்டு இருக்குது. கர்த்தர் பார்ப்பார், நம்மை வெளிப்பட்ட உடனே பார்ப்பார். தூங்குகிறவர்களாக நம்மளை பார்க்க கூடாதான், பின்ன விழித்திருப்பவர்களாய் காணப்படக்கூடிய ஊழியக்காரரே பாக்கியவான்கள். இரண்டாவது விசுவாசம். விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தை நம்மிடத்துல பார்த்து ஆகணும். இந்த ரெண்டையும் கர்த்தர் நம்மிடத்துல பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரோட போக முடியும். இது ரெண்டு கிறிஸ்தவ வாழ்விலே, ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்திலே இந்த ரெண்டு ஐஸ்வர்யம் நமக்கு தேவை. இதுல நம்ம குறைபட்டிருக்கிறோம். இந்த குறைவை நிறைவாக்க வேண்டும். அவர் எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிறவர், நிறைவான தெய்வம். ஆகவே விழிப்பும் விசுவாசமும் நம்முடைய வாழ்வு ரொம்ப முக்கியம். அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆகவே யூதா சொல்லுவார், இந்த மகா பரிசுத்த விசுவாசத்திலே உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அதே யூதா 3வது வசனத்தில் சொல்லுவார், பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் கருத்துள்ளவனாய் இருக்கையில் ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராடுங்கள். விசுவாசம் இழந்து போனா திரும்ப கிடைக்காது. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். 3ஆம் வசனத்தில் அவ்வளவு தெளிவா யூதா எழுதுவார். அதை காத்துக்கொள்ள நீங்க போராடுங்க, போராடி அந்த விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி யூதா எழுதுவார். ஆகவே இந்த ஒரு விசை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம், அதைத்தான் அவர் பார்ப்பார். அது கர்த்தர் துவங்கின விசுவாசம், அவர் வந்து முடிப்பார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர். ஆகவே தான் பார்க்கிறார், விசுவாசத்தை காண்பாரோ, நம்முடைய விழிப்பை காண்பாரோ. விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசத்தை உடையவர்களாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள். அவர் பார்க்கும் போது இது ரெண்டும் நமக்கு இருக்கணும். அடுத்தப்பல நாம் அவரை பார்க்க போகிறோம். நாம் அவரை பார்க்கிறோம். நாம் அவரை பார்க்கும் பொழுது நம்மகிட்ட வேற ரெண்டு இருக்கணும். அப்பதான் அவரை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம யாருமே அவரை பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்வுக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் ஆண்டவர் உபதேசித்து சொன்னது வாயை திறந்து. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவங்க தான் பார்க்க முடியும், எல்லாரும் பார்க்க முடியாது. நான் பார்த்துருவேன், நான் கர்த்தரை பார்த்துருவேன் என்று நம்ம சொல்லலாம். பரிசுத்தம் இல்லாமல் மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிற கர்த்தரை நம்ம பார்க்க முடியாது. ஆகவே நம்மிடத்தில் இந்த ரெண்டு காரியம் இருந்தாகணும். பரிசுத்தம் என்பது நமக்கு இருந்தாகணும். நாம் இன்றைக்கு பரிசுத்தத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தை என்ன எழுதியிருக்குது? உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஆம், கர்த்தர் நம்மளை அழைத்த கர்த்தர் பரிசுத்தர். ஆகவே நம்மளும் நம்ம ஜீவியத்துல எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். அடுத்த வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நம்மளும் பரிசுத்தரா இருக்கணும். நம்மளை அழைச்ச தேவன் நம்மளை அசுத்தத்துக்காக அழைக்கல,
பரிசுத்தத்துக்கு தான் நம்மளை அடிச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது 1 தெசலோனிக்கர் 4:7 சொல்லுவார், நம்மை அசுத்தத்துக்கு என்று அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று எழுதியிருப்பார். வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய அழைப்பே, பரிசுத்த அழைப்பு. நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ இந்த பூலோகத்திலே தேவன் நமக்கு ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய ஒரு பரிசுத்த அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இல்லாமல் நாம் அவரை பார்க்க முடியாது, அவரை தரிசிக்கவே முடியாது. நாம் பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதே சாப்டர் 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம். ஆம், இது கர்த்தருடைய சித்தம், நம்ம பரிசுத்தமா. ஆகவே பரிசுத்தம் அவர் வெளிப்படும் போது நாம் அவரை பார்க்க வேண்டும். அப்பதான் அவரோட போக முடியும். அதுக்கு பரிசுத்தம் நம்ம கிட்ட இருக்கணும். அவர் நம்மை பார்க்கும் பொழுது விழிப்பும் விசுவாசமும் நம்மிடத்துல காணப்படணும். நாம் அவரை பார்க்க வேண்டுமானால் பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இன்னொன்று, நாம் அவர்கிட்ட போய் தான் நம்ம அவரை பார்க்க போறோம். மனுஷகுமாரனுக்கு முன்னால நம்ம நின்று அவரோட முகத்தை பார்க்க போகிறோம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க யார் பாத்திரவான்கள்? அவர் முன்பாய் நின்று அவரை பார்ப்பதற்கு இந்த பூலோகத்திலே யார் பாத்திரவான்கள்? ஆண்டவராகிய இயேசு சொல்லுவார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். வாசிமா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஒரு ஜெப ஜீவியம். ஜெப வாழ்க்கையும் குன்றி போயிருச்சு. எல்லாத்தையும் நம்ம டிவி ஆன் பண்ணினா போதும், அது யார் பேசுகிறாங்களோ எவர் பேசுகிறாங்களோ அவங்க தான் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க தான் பாட்டு பாடுவாங்க. ஆனால் அதில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சி அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டு இருப்போம். நம்ம பாடணும், என் பிரியமே, என் ரூபவதியே, உன் சத்தத்தை நான் கேட்கணும், உன் முகரூபத்தை நான் காண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பாடணும், நம்மளோட முகத்தை அவருக்கு காட்ட வேண்டும், நாம் ஆராதிக்க வேண்டும். ஜெபம் குறைஞ்சு போச்சு. ஜெப வாழ்க்கை, ஜெப ஜீவியம் நமக்கு இருக்கணும். நம்மிடத்துல 2 காரியம் இருந்தால் தான் அவரை பார்க்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அப்படியே அவருக்கு முன்பாக நாம் நின்று அவரை பார்க்க போகிறோம். அதற்கு எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். வேதத்தில் தூங்குங்கன்னே சொல்லலை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபிங்க, சோர்ந்து போகாம ஜெபிங்க, கருத்தோடு ஜெபிங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? விழித்து ஜெபிங்க. இப்படி எல்லாம் வேதத்துல ஜெபத்துக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் நம்மை பார்க்கும் பொழுது 2 காரியம் இருக்கணும். என்ன? விழிப்பு, விசுவாசம். நாம் அவரை பார்க்க பரிசுத்தம், ஜெபஜீவியம். இது 4 ரொம்ப முக்கியம். இது ஆவிக்குரிய வாழ்விலே இந்த 4 ஐஸ்வர்யம் நமக்கு இருந்துதான் ஆகணும். இதுல நம்ம குறைப்பட்டிருக்கிறோமா? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படியே நம்முடைய குறைவுகளை மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நம்ம பயன்படுத்தணும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பொல்லாதது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லுவாரு. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், காலத்தை பயன்படுத்தணும். இது பொல்லாத ஒரு காலம். கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம பயன்படுத்தி ஆகணும். வீட்டில் இருந்தாலும் நீங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விழிப்பை விட்டுறாதீங்க, பரிசுத்த வாழ்க்கையை விட்டுறாதீங்க, ஜெபஜீவியத்தை விட்டுறாதீங்க. இந்த குறைவுகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணணும். ஆண்டவராகிய தேவன்
பூமிக்குரிய குறைவும் சரி, ஆவிக்குரிய குறைவையும் சரி, அதை நிறைவாக்குகிற கர்த்தர். ஆகவே கர்த்தரிடம் வாங்க. கர்த்தர் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறவர். மீண்டும் வாசிங்க பிலிப்பியர் 4 அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆம், கர்த்தர் உங்கள் குறைவை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறைவைகளை எல்லாம் நிறைவாக்கும் தேவன் என்பதை நாங்கள் இன்று தியானிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பூமிக்குரிய தேவைகள் அநேகம் உண்டு, ஆவிக்குரிய தேவைகளும் அநேகம் உண்டு என்பதை நாங்கள் சிந்திக்க தியானிக்க வசனங்களின் மூலமாய் எங்களோடு நீங்கள் பேசினீங்கப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அநேகம் நேரங்களிலே நாங்கள் பூமிக்குரிய காரியங்களை மட்டுமே சிந்தித்து கவலைப்பட்டு எங்களை வருத்தி கொள்கிறோம் என்பதை நீர் எங்களோடு பேசி உணர்த்தினீங்கப்பா. எங்களை நீர் புரிய செய்தீங்கப்பா. வெறுமையையே நீர் நிரப்புகிறவர் என்பதை நாங்கள் உணர்வதற்கு நீங்கள் கிருபை செய்தீங்க. ஆண்டவரே, வசனங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம், வேதத்திலே, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நேரமும் நெருக்கத்திலே நாங்கள் நிற்கும் பொழுது எங்களுக்கு விசாலத்தை உண்டாக்கி தருகிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, வேதத்திலே அநேக வசனங்களின் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசினீங்கப்பா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொண்டோம்ப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்திலே நீர் அநேக காரியங்களை எதிர்பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த லாக்டவுன் பீரியடிலும் கூட ஆண்டவரே, ஏனோ தானோவென்று நாங்கள் உம்மை ஆராதிக்காமல் பயத்தோடும் பக்தியோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே விழிப்போடும் விசுவாசத்தோடும் உண்மையான ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு உணர்த்தி காண்பித்தீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, ஏதோ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக உம்மை ஆராதிக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும்போது எத்தனை அது எங்களுக்கு தீங்காக முடியும் என்பதை நீங்கள் உணர்த்தினீங்கப்பா. வசனங்களின் மூலமாக எங்களிடம் பேசினீங்க. இதோ திருடனை போல வருகிறேன், விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் என்று வசனங்களிலே நாங்கள் தியானித்தோம். நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், எனவே விழித்திருந்து ஆயத்தமாய் இருங்கள் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வசனங்களின் மூலம் எங்களுக்கு நீர் எச்சரிப்பின் செய்தியை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் வசனங்களின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தினீங்க. நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், எனவே விழித்திருந்து ஆயத்தமாய் இருங்கள் என்று நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க. ஆண்டவரே, எங்களிடத்திலே விழிப்பையும் விசுவாசத்தையும் நீர் காண எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். விழிப்போடும் விசுவாசத்தோடும் விசுவாசத்தையும் உடையவர்களாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதை நாங்கள் தியானித்தோம்ப்பா. ஆண்டவரே,
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எங்களுக்கு நீங்க கற்றுத்தந்தீங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று எங்களுக்கு நீங்க இன்றைக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தீங்கப்பா. இந்த லாக்டவுன் பீரியடிலும் கூட, இந்த பொல்லாத ஒரு காலத்திலேயும் கூட, இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் அனுதினம் மனதில் கொண்டவர்களாய் ஆண்டவரே விழிப்போடு விசுவாசத்தோடு உம்மை தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி உம்மை நாங்கள் சந்திக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். இந்த நாட்களிலே கூட ஆண்டவரே ஒவ்வொருவரும் கலங்கி திகைத்து ஆண்டவரே பாரத்தோடு ஆண்டவரே இருக்கும் பொழுது உம்மை நாங்கள் எத்தனையாய் நாங்கள் தேட வேண்டும், எப்படி உமக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த லாக்டவுன் பீரியடிலும் கூட ஆண்டவரே ஆறுதல் அற்று இருக்கிறவர்களை, பாரத்தோடு இருக்கிறவர்களை, கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறவர்களை நாங்கள் தேற்ற உம்முடைய வசனத்தின் மூலம் ஆற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.